என் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி வாசிக்க போகிற சிறுகதை பாயாசம். டி. ஜானகிராமனோட சிறுகதை. ஒரு மனுஷனோட மனப்போராமை எப்படி இருக்குது அப்படின்றது அந்த சிறுகதை. சாமநாது அரச மரத்தடி மேடை முன்னால் நின்றார். கள்ளப்பிள்ளையாரை பார்த்தார். நெற்றி முகட்டில் குட்டி கொண்டார். தோப்புக்கரணம் என்று காதை பிடித்து கொண்டு லேசாக உடம்பை மேலும் கீழும் இழுத்து கொண்டார். நன்னா முழங்காலம் அடுக்கி உட்கார்ந்து எழுந்துண்டு தான் போட 4 தடவை. உனக்கு இருக்கிற பலம் யாருக்கு இருக்கு? நீ என்ன சுப்புராயன் மாதிரி நித்திய கண்டம் பூரண ஆயுசா? சுப்புராயன் மாதிரி மூட்டு வியாதியா, பிளட் ப்ரெஷரா, மண்டக்கிருப்பா உனக்கு என்று யாரோ சொல்வது போல் இருந்தது. யாரும் சொல்லவில்லை, அவரை தான் சொல்லி கொண்டார். அந்த மனதே மேலும் சொல்லிச்சு, எனக்கு 77 வயசு தான், சுப்புராயனுக்கு 66 வயசு தான், இருக்கட்டும். ஆனால் யாரை பார்த்தா 77ன்னு சொல்லுவா? என்னையா அவனையா? 15 லட்சம் 20 லட்சம் சொத்து சம்பாதிச்சா ஆயிடுமா? அடி தென்னை மட்டை மாதிரி பாலம் பாலமாக இப்படி மார்க் கிடைக்குமா? கையிலையும் ஆடு சதையிலையும் கண்டா இப்படி கல் சதை கிடைச்சிட்டுமா? கல்யாணம் பண்ணுறானாம் கல்யாணம். உலகம் முழுக்க குட்டியாச்சு. மேளம் கொட்டி தாலி கட்டி கடைசி பொண்ணையும் ஜோடி சேர்த்து கட்டு சாதம் கட்டி எல்லோரையும் வண்டி ஏற்றிப்பிட்டு நீ என்ன பண்ண போகிற? கோதுமை கஞ்சியையும் மாத்திரையும் சாப்பிட்டுட்டு பொங்க பொங்க வெந்நீர் போட்டு உடம்பை துடைச்சிக்க போகிற. கை காலை வீசி இப்படி ஒரு நாளைக்கு வந்து காவேரியில் ஒரு முழுக்கு போட முடியுமோன்னோ? சாமநாது சுற்றும் முற்றும் பார்த்தார். அரச மரத்து இலைகள் சிலு சிலுவென்று என்னமோ சொல்லி கொண்டிருந்தன. காவேரிக்கு போகிற சந்தில் இந்தாண்டையும் அந்தாண்டையும் குளித்தும் குளிக்கவும் ஆண்கள் பெண்கள் எல்லாம் கடந்து கொண்டிருந்தார்கள். முக்கால்வாசி புதுமுகங்கள். போகிற வாக்கில் பட்டுப்புடவைகள், வெறுங்குடங்கள், வருகிற வாக்கில் சொலசொலவென்று ஈரப்பட்டு புடவைகள், நிறைக்குடங்கள். ஈரக்காலில் பாதை மண் ஒட்டி மிளகு மிளகாக தெரிக்கிறது. காவேரியில் குளித்துவிட்டு அங்கேயே உடை மாற்றி நீல வெளுப்புடன் சேலம் பட்டுக்கரை வேஷ்டிகள் 4-5 வருகின்றன. முக்காலும் தெரியாத முகங்கள். கல்யாணமா என்று ஒரு சத்த கேள்வி. ஒரு நீல வெளுப்பு வேட்டிதான் கேட்டது. ஆமாம் என்று சாமநாது அந்த முகத்தை பார்த்தார், கண்ணில் கேள்வியோடு. மனதிற்குள் ஏன் இப்படி கத்தற? நான் செவிடு நினச்சிண்டியா என்று கேட்டார். தெரியலையா என்றது அந்த சலவை ஜரிகை வேஷ்டி. நான் தான் சீதாவோட மச்சினன் மதுரை. அப்படியா? ஆமாம் ஆமாம், இப்போ தெரியறது. சட்டுன்னு அடையாளம் புரியல. இன்னும் பலகாரம் பண்ணலையா? போங்கோ, ராத்திரி முழுக்க ரயிலில் வந்திருப்பேல் என்று உபச்சாரம் பண்ணினார் சாமநாது. இவா சுப்புராயனோட சித்தப்பா, குடும்பத்துக்கே பெரியவாளாக இருந்துண்டு எல்லாத்தையும் நடத்தி வைக்கிறா என்று பக்கத்தில் இருந்த இன்னொரு சலவை வேஷ்டியிடம் அறிமுகப்படுத்திற்று மதுரை வேஷ்டி. அவர் போனார். இவர் வந்து என்று இன்னும் யாரையோ அறிமுகப்படுத்தவும் செய்தது. நீங்கள் போங்கோ, நான் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று சாமநாத அவர்களை அனுப்பினார். மனசு சொல்லிடுச்சு, சீதாவுக்கு மச்சனனா? சுப்புராயா, எப்படிடா இப்படி 7 பெண்ணை பெற்ற கடைசி குட்டிக்கு கல்யாணம்னு ரயிலாக சம்பந்திகளையும் மாப்பிள்ளைகளையும் மச்சனன்களையும் கொண்டு இறக்குற? காவேரியில் கால் தட்டுறதுக்குள்ளே இன்னும் எத்தனை மச்சனன்களை பார்க்க போகிறேனோ? அரச மரத்தை விட்டு பாதை அதிர அதிர காவேரியை நோக்கி நடந்தார் சாமநாது. நுனியை எடுத்து இடுப்பில் சொருகி முழங்கால் தெரிகிற 3/4 லட்சம். வலது தோளில் ஒரு ஈர இழை துண்டு, திறந்த பலா மார்பு, எக்கின வயிறு, சதை வளராத கண், முழு காது, இவ்வளவையும் தானே பார்த்து கொண்டார். காவேரி மண்ணில் கால் தட்டும் முன்பே தெருவில் இருந்த தவுல் சத்தம் தொடங்குவது கேட்டது. நாதஸ்வரமும் தொடர்ந்தது. 10:30 மணிக்கு மேல் தானே முகூர்த்தம். மணி 8 கூட ஆகவில்லை. சும்மா தட்டுகிறான்களே. அவனுக்கு பொழுது போக வேண்டும். சுப்புராயனும் பொழுது போகாமல் தான் 7 பெண்களையும் 4 பிள்ளைகளையும் பெற்றான். தண்ணீர் 3/4 ஆறு ஓடுகிறது. இந்தாண்ட 1/4 பகுதி மணல். ருய் ருய் என்று அடியால் மணல் அரைத்து கொண்டு நடந்தார். மேலம் லேசாக கேட்கிறது. கூப்பிடுவார்கள். குடும்பத்திற்கு பெரியவன் சித்தப்பா சித்தப்பா என்று சுப்புராயன் கூப்பிட்டு கொண்டு வருவான். இல்லாவிட்டால் அவன் தம்பிகள் கூப்பிடுவார்கள். என்னமோ, நான் தான் ஆட்டி வைக்கிற போல கூப்பிடட்டும். சாமநாது பார்த்தார். இடது பக்கம் ஆற்றின் குறுக்கே புது மாதிரி பாலம். புது பாலம். சுப்புராயனாது நடந்து போவது இல்லை. எத்தனையோ பேர் போகிறார்கள். லாரி போகிறது, சுமை வண்டிகள், நடைசாரிகள் எல்லாமே சுப்புராயன் மாதிரி தோன்றுகின்றன. லாரி கூட, மாடு கூட. சுப்புராயன் தான்
பாலம் இந்த ஊருக்கு வருவதற்கு காரணம். அவன் இல்லாவிட்டால் 40 மைல் தள்ளி போட்டிருப்பார்கள். சர்க்காரிடம் அவ்வளவு செல்வாக்கு. வலது பக்கம் பின்னால் வேலத்தெருவில் புகை, வெள்ளம் காய்ச்சுகிற புகை. புகை பூத்தாற்போல் அந்தாண்ட கருப்பங்கொள்ளை, கருப்பம் பூக்கள், காலை வெயில் பட்டு பூத்த பூக்கள் சிப்பி பூக்களாய் இருக்கின்றன. கூர்ந்து பார்த்தால் சுப்புராயன் மாதிரி இருக்கிறது. சுப்புராயன் தான் கரும்பு பயிரை கொண்டு வந்தான் ஊருக்கு. எதிரே அக்கறையில் 4 இடத்தில் புகை, வெள்ள ஆலை புகை. எல்லாம் சுப்புராயன். அதோ பள்ளிக்கூடம், சுப்புராயன். பாலத்துக்கு ஓரமாக கோவப்பரட்டி, அதுவும் சுப்புராயன். ஏன் கிடந்து வேகிறேன்? உங்கள் அண்ணா பிள்ளை தானே அவன். நானும் உங்கள் கையை பிடிச்சிண்டு படியேறி 20 வருஷம் பாதி நாளைக்கு பழையது வத்த குழம்பு, இந்த பவழ மாலை, வேற என்னத்தை கண்டேன்? சுப்புராயனுக்கு மாதம் 4 ரூபா சம்பளம் அனுப்பிக்க முடிஞ்சுதா? உங்களாலையும் உங்கள் அண்ணாவாலையும்? யாரோ உறவுன்னு ஒருத்தரை பிடிச்சி மலைக்கோட்டையில் கொண்டு படிக்க வச்சாலே நன்னா படிக்கிறான்னு, அதுதான் முழுக்க முடிஞ்சுதா? உங்களாலேயோ உங்கள் அண்ணாவாலேயோ 3/4 கிணறு தாண்ட வச்சாப்புல கடைசி வருஷத்தில் படித்தது போகிறோம்னு இழுத்துட்டு வந்தேலே. குழந்தை ஆத்திரமாக திரும்பி வந்தான். அலையா அலைஞ்சான், ஓடா காஞ்சான். சாமநாதுவுக்கு கேட்க இஷ்டமில்லை. அது அவர் மனைவி குரல். இப்போது காற்றில் கேட்கிறது. 7-8 வருஷம் முன்பு நேரில் கேட்டது. சுப்புராயனை படிக்க வைக்க முடியவில்லைத்தான். ஊருக்கு வந்தான், ஓடிப்போனான். கோட்டையில் கடையில் உட்கார்ந்து கணக்கு எழுதினான். அங்கே சண்டை. கடை வாடிக்கை ஒருவரிடமே கடன் வாங்கி பாதி பங்கு லாபத்திற்கு அதே மாதிரி மளிகை கடை வைத்தான். பயலுக்கு என்ன ராசி? முகராசியா குணராசியா? சின்ன கடை மொத்த கடையாகி லாரி லாரியாக நெல் பிடித்து, உளுந்து பிடித்து, பயிறு பிடித்து 20 வருஷத்துக்குள்ள 20 லட்சம் சொத்து. ஊர்லேயே 1/4 பங்கு நிலம் வாங்கியாகி விட்டது. அதையே பாகம் பண்ணி சாமநாதுவுக்கு பாதி கொடுத்தான். சாமநாதுவுக்கு கோபம். அவர் பங்கு ஊருக்கு சற்று எட்டா கையில் விழுந்தது. அது மட்டும் இல்லை, ஆட்சிப்படுக்கைக்கு எட்டா கை. சண்டை. அப்போதுதான் வாலாம்பாள் சொன்னால், என்ன கொடுத்து வச்சேலா? உங்கள் பாட்டை சம்பாதிச்ச சொத்தா இல்லை உங்கள் அப்பா சம்பாதிச்சதா? ஒண்டியாக நின்று கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை பாவம் சித்தப்பான்னு கொடுக்குறான். இதான் தான மாட்டுக்கு பல்லு சரியில்லை வாழு சரியில்லையா? பேசாமல் கொடுத்ததை வாங்கி வச்சுக்கோங்க. ஊரில் கேட்டால் வழிச்சுண்டு சிரிப்பா. நான் ஊர் பெரியவாளாக ஒருத்தியாக இருந்தேனா? நீ இப்போவே தான் வேறையாக இருக்கியே. நீ அவனுக்கு பறிஞ்சுட்டு கூத்தாடுறதை பார்த்தா நீ என் ஆம்படியாளா? எங்கள் அண்ணன் ஆம்படியாளனே புரியல. போரும், அசடு வழிய வேண்டாம் என்று வாலாம்பாள் நகர்ந்து விட்டாள். என்ற அவருடைய அடித்தொண்டை மட்டும் குரலில் சிரித்தது, பெருமையோடு. பெருமை அசட்டுத்தனத்தோடு. பிறகு அவராகவே குழைந்து தொடர்ந்தார். கோச்சுக்காத, உன் மனசு எப்படி இருக்குன்னு பார்த்தேன். போரும், என்னோட பேச வேண்டாம். 3 நாள் வாலாம்பாள் பேசத்தான் இல்லை. அந்த அசட்டு விஷமத்திற்காக அவள் கண்ணை மூடுகிற வரையில் சொத்து தகராறு இல்லை. பாகம் பிரித்தாகிவிட்டது, ஏற்றுக்கொண்டாகிவிட்டது. இனிமேல் என்ன? ஆனால் முழு பாகமும் கிடைக்கவில்லை. சாமநாதுவின் வாலாம்பாள் இப்போது இந்த உலகத்தில் இல்லை. அவள் பெற்ற முதல் 2 பிள்ளைகள் இந்த உலகத்தில் இல்லை. 3வது பெண் இல்லை. 4வது பெண் கல்யாணமாகி 3வது வருடம் கணவனை இழந்து பிறந்த வீட்டோடு வந்துவிட்டாள். பழுப்பு நார்மடி கட்டிக்கொண்டு பிறந்த வீட்டோடு வந்துவிட்டாள். குடும்ப வழக்கப்படி தலைமுடியை வாங்கி நார் பட்டுப்புடவை அணிவித்தார்கள். சுப்புராயனுடைய 3வது பெண்ணோடு ஒரே பந்தலில்தான் அந்த கல்யாணம் நடந்தது. 5வது பையன் டெல்லியில் ஏதோ வேலையாய் சித்திரம் வரைகிறானாம். 6வது பையன் எடுப்பால் மாதிரி இந்த சுப்புராயனின் இந்த 7வது பெண் கல்யாண சந்தடியில் அலைந்து கொண்டிருக்கிறான். போய் குளிச்சுண்டு வாங்களேன் சட்டுன்னு. பெரியவாளா யார் இருக்கிறது என்று அவன்தான் அவரை காவேரிக்கு குளிக்க துரிதப்படுத்தி அனுப்பினவன். ஈரிழையை இடுப்பில் கட்டி முடிச்சிட்டு சாமநாது தண்ணீரில் இறங்கினார். முழுக்கு போட்டு உடம்பை தேய்த்தார். பாலத்தின் மீது பஸ் போகிறது. பஸ்ஸின் தலைக்கட்டு மேல் வாழை இலைக்கட்டு, ஒரு சைக்கிள், 4-5 மூட்டைகள் கருப்பங்கட்டு. எல்லாம் சுப்புராயன். அப்படியே அந்த பயலை கழுத்தை பிடித்து உலுக்கி கண்ணு பிதுங்க அவன் பெண் பிள்ளைகளை எல்லாம் ஒரே சாக்கில் கட்டி அவர் பல்லை நெறித்தார். காவேரியிலே கொண்டு அமுக்கட்டும். அப்பத்தான கரையேறாத நரகத்திலே கிடக்கலாம். இப்பவே போங்கோ. அவள்தான், வாலாம்பாள் தான். துவைக்கிற கல்லில் அவள் மாதிரி தெரிகிறது. கருப்பு நிறம், அலைப்பாகிற மயிர், பவழ மாலை, கொப்புத்தோடு,
ரவிக்கையில்லாத உடம்பு, நடுத்தர உடம்பு. அவள் காவேரியில் குளிக்கும் போது எத்தனையோ தடவை அவர் வந்து சற்று தள்ளி நின்று குளித்திருக்கிறார். யாரோ வேற்று பெண் பிள்ளையை பார்ப்பது போல் ஓரக்கண்ணால் பார்த்திருக்கிறார். அந்த ஆற்று வெளியில், வெட்ட வெளியில் ஈரப்புடவையை இடுப்பு மேல்கால் தெரிந்து விடாமல் சிரமப்பட்டு அவள் தலைப்பு மாற்றிக்கொள்ளும்போது ஒரு தடவை அவர் பார்த்து கொண்டிருந்த போது அவள் அதை கவனித்ததும் சரேல் என்று அவர் ஏதோ தப்பு பண்ணிவிட்டது போல் அயல் ஆண் போன்று வெட்கப்பட்டது இப்போதும் அது தெரிகிறது. ஏன் அவள் மேல் உலகத்துக்கு முந்தி கொண்டாள்? சம்பாதிச்சதில் பாதி நமக்கு கொடுத்திருக்கிறான், மீதிய தன் தம்பியோடு பாகம் பண்ணின்றிருக்கான் சுப்புராயன். அவன் பிள்ளைகளுக்கு அதிலேயும் கால்தான் கிடைக்கும். ஏன் இப்படி கரிக்கிறேன் என்று இந்த காவேரியில் அவரை பிடித்து அலசினாள். அவள் ஒரு நாள் கடைசி மூச்சு வரைக்கும் என்ன நியாய புத்தி, என்ன தர்ம புத்தி, என்னை மனுஷனா வச்சிருந்தியேடி என் தங்கமே, போயிட்டியேடி என்று முனகினார். கண்ணில் நீர் வந்தது. திரும்பி பார்த்தார். அடுத்த துவைக்கல் எங்கோ இருந்தது. யாரும் கேட்டிருக்க மாட்டார்கள். கேட்டாலும் ஸ்லோகம் போல் இருந்திருக்கும். நர்மதே சிந்து காவேரி என்று ஸ்லோகம் சொல்லிக்கொண்டே பிழிந்து உடம்பை துடைத்து கொண்டு அரை வேட்டியை பிழிந்து கொசுவி உதறி கட்டிக்கொண்டு விபூதி பூசிக்கொண்டு நடந்தார் சாமநாது. சித்தப்பா சித்தப்பா என்று ஆற்றுவான் சுப்புராயன். பாவம். நாயனமும் தவளும் நெருங்கி கொண்டிருந்தன. அரச மரத்து மேடை முன் நின்று பிள்ளையாரையும் கல் நாகங்களையும் கும்பிட்டு விட்டு விரைந்தார். தெருவில் நுழைந்தார். கிராமமே கல்யாண பெண் போல் ஜோடித்து கொண்டிருக்கிறது. புது புடவைகளும் நகைகளும், சிவப்பு பாதங்களும், சிவப்பு ஆடு சதைகளும் முகங்களும் வீடு வீடாக ஏறி இறங்கிக் கொண்டிருக்கின்றன. 4 திண்ணைகளில் சீட்டாட்டம். தெருவெல்லாம் சலவை வேஷ்டி. 4 மூளை தாய்ச்சி பாகிற சுழுவான் இறைச்சல்கள். மணலூரார் கல்யாணம்னா கல்யாணம்தான். சாமதானுவே சொல்லிக்கொண்டார். அவர் குடும்பம் ஊரே இல்லை. 3 தலைமுறைக்கு முன்னால் புரோகித பிழைப்புக்காக மணலூரை விட்டு இங்கே குடியேறி ஒரு அக்ரகாரத்து ஓரத்தில் ஒரு குச்சில் நுழைந்தது. இப்போது தெரு நடுவில் பக்கம் பக்கமாக 2-3 கட்டு வீடுகளில் சொந்த இடம் பிடித்துவிட்டது. மணலூர் பட்டம் போகவில்லை. உள்ளூர் ஆண்களை எகிரி மிஞ்சி வந்த இந்த நிலை சாமநாதுவின் பார்வையிலும் நடையிலும் இந்த கணம் எப்படி தெரிக்காமல் போகும்? வந்தவர்கள் எல்லோரும் பார்க்கட்டும். அவர் வீடு, சுப்புராயன் வீடு, இரண்டும் அண்ணன் தம்பியாக நிற்கின்றன. 2 வாசல்களையும் அடைத்து பந்தல், திண்ணையெல்லாம் புது வேஷ்டி கூட்டம். உள்ளே கூடத்தில் பூ, பிச்சனா, குழந்தைகள் இரைச்சல். ட்ரங்குகள் தாண்டி கொண்டு உள்ளே போனார். வேஷ்டியை கட்டிக்கொண்டார். கொல்லைக்கு போய் காலை அலம்பி வந்து ஜபத்திற்கு உட்கார்ந்தார். முன்பெல்லாம் அறையின் 4 சுவர்களிலும் கிருஷ்ணன், ராமன், பிள்ளையார் என்று வரிசையாக படங்கள் மாட்டியிருக்கும். இப்போது ராமனும் கிருஷ்ணனும் பிள்ளையாரும் பூஜை அலமாரிக்குள் மட்டும் இருந்தார்கள். சுவர்களில் மாது எழுதின படங்களாக மாட்டியிருக்கின்றன. மாது அவருடைய 3வது பையன். கல்யாணத்திற்கு வரவில்லை. சுப்புராயன் பெண்கள் பிள்ளைகள் என்று எத்தனை கல்யாணத்திற்குத்தான் வருவான்? அப்பா கூப்பிட்டது அவர் பெண்தான். நார்மடியும் முக்காடுமாக நின்ற பெண். மாப்பிள்ளையை அழைச்சி மாலை மாற்ற போறா. பரதேச கோலம் புறப்பட போகிறது. போங்களேன், நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாமே. சரி சரி வரேன் போ. அவள் ஏறிட்டு பார்த்தாள் அவரை. குழப்பம். போயேன்? அதான் வரேன். இதே வேலை. கடைசி வார்த்தைகள் அவள் காதில் விழவில்லை. முக்காடு இட்ட தலை, 31 வயது. கன்னத்திலும் கண்ணிலும் 20 வயது பாலாக வடிகிறது. போனா போயேன், வரேன். அவள் நகர்ந்தாள். கதவை லேசாக சாத்திக்கொண்டு. அவர் கழுத்துக்குள் அனலாக சுடுகிறது. சுற்றுமுற்றும் பார்த்தார். மாது வரைந்த படங்கள். கூர்ந்து பார்த்தார். சிரிப்பு வருகிறது. ஒரு படம் முழுவதும் வெறும் முழங்கால். அதில் ஒரு கண்ணில் ஒரு சீப்பு சொருகியிருக்கிறது. இன்னொன்று பெண் பிள்ளை மாதிரி இருக்கிறது. ஒரு கால் பன்றிக்கால். வயிற்றை கிழித்து காட்டுகிறாள். உள்ளே 4 கத்தி, ஒரு பால் டப்பா, ஒரு சுருட்டன சிசு. இன்னொன்று தாமரைப்பூ, அதன் மேல் ஒரு செருப்பு, பாதி செருப்பில் ஒரு மீசை. என்ன இதெல்லாம்? திகைப்பூண்டு மிதித்தாற்போல் மனம் ஒடுங்கி பார்த்து கொண்டே நின்றார். கால் வலிக்கிறது. எனக்கு கூட வா. மேலச்சத்தம். அப்பா கூப்பிடுறாப்பா. நார்மடி தலை எட்டி பார்த்தது. இதோ சாமநாது வெளியே போனார். சித்தப்பா எங்கே போயிட்டேல்? சுப்புராயன் குரல். மூச்சு வாங்குகிற குரல். கூணல் முதுகு. மாலை மாற்றுகிறார்கள் பெண்ணும் பிள்ளையும்.
அந்த ஊஞ்சலை பார்த்தால் பார்வதி பரமேஸ்வரனையும் லக்ஷ்மி நாராயணையும் பார்க்கிற புண்ணியமாம். ஊரில் இருக்கிற விதவைகள் கூட மூளை முடுக்கெல்லாம் வந்து நிற்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் பல், ஒடிந்த பல், அழுக்கிடுக்கு பல், தேய்த்த பல், விதவைப்பல், பொக்கைப்பல், சமையல்காரன் கூட வந்து நிற்கிறான். கண்ணூஞ்சல் ஆடி நின்றார். நாயினக்காரன் வாங்கி வாசிக்கிறான் அந்த ஊஞ்சலை. சாமநாதனுக்கு மூச்சு முட்டிற்று. மெதுவாக நகர்ந்தார். வியர்வை சுடுகிறது. காற்றுக்காக கொல்லை பக்கம் நடந்தார். கூடத்தில் ஈ காக்கா இல்லை. கொல்லைக்கட்டு வாசற்படி தாண்டி கடைசி கட்டு. அங்கும் யாரும் இல்லை. கோட்டை அடுப்புகள் மொளமொளவென்று எரிகின்றன. கூட்டம் கூட்டமாக நெருப்பு எரிந்தது. தவளை தவளையாக கொதிக்கிறது. சாக்கு மறைவில் எண்ணெய் படா தோலும் அழுக்கு பூணூலுமாக ஒரு பயல் வெள்ளரி பிஞ்சு நறுக்குகிறான். வேறு ஒரு பிராணி இல்லை. பார்வதி பரமேஸ்வரன் மாலை மாற்றுகிற காட்சியில் இருக்கிறான்கள். கோட்டை அடுப்புக்கு இப்பால் மேடை மீது ஒரு பெரிய ஜோட்டு தவளை, இடுப்பளவு மேலே வயிறளவு உயரம், பாயாசம் மணக்கிறது. திராட்சையும் முந்திரியுமாக மிதக்கிறது. எப்படிதான் தூக்கி மேடை மீது வைத்தான்களோ. மேல் வளையங்களில் கம்பை கொடுத்து பல்லக்கு மாதிரி 2 பேராக தூக்கினால்தான் முடியும். 500-600 பேர் குடிக்கிற பாயாசம். நான் ஒண்டியாகவே கவிழ்த்து விடுவேன். சாமநாது 2 கைகளையும் கொடுத்து மூச்சை அடக்கி மேல் பாகத்தை சாய்த்தார். பூ, இவ்வளவுதானா? அடுத்த நொடி வயிறளவு ஜோட்டி மானம் பார்க்கிற வாயை பக்கவாட்டில் சாய்த்து படுத்து விட்டது. பாயாசம் சாக்கடையில் ஓடிற்று. வெள்ளரி பிஞ்சு நறுக்கிற பயல் ஓடி வந்தான். தாத்தா தாத்தா. சாமநாத்துவுக்கு முகம் தோழி எல்லாம் மணல் படர்ந்தது. அரிவாள் மனையை எடுத்துண்டுன்னா வரான் பயல். கை கால் உதறல், வாய் குழறிற்று. படவாக்கலா, எங்கே போயிட்டல் எல்லோரும்? இத்தனை பெரிய எலிய பாயாசத்தில் நீந்த விட்டுட்டு இத்தனை பாயாசத்தையும் சாக்கடைக்கே படைச்சேலே. கிராதகங்களா, மூடக்கூடவா தட்டு இல்லை? ஒரு வேலைக்காரி ஓடி வந்தாள். என்ன பெரியசாமி? ஆமாண்டி, பெரியசாமி பார்க்காட்டா பெருச்சாலி முழுகின பாயாசம்தான் கிடச்சிருக்கும். போங்கோ, எல்லாரும் மாலை போட்டுண்டு ஊஞ்சலாடுங்கோ. இன்னும் 4-5 பேர் ஓடி வந்தார்கள். நார்மடியும் முக்காடுமாக அந்த பெண்ணும் ஓடி வந்தாள். வேலைக்காரி அவளிடம் சொன்னாள், எப்படிப்பா இத்தாம் பெரிய ஜோட்டியை சாச்சேல்? அவள் உடல், பால்முகம் எல்லாம் குறு படர்கிறது. போ அந்தாண்டை என்று ஒரு கத்தல். நான் இல்லாட்டா இப்போ எலி பாஷணம் தான் கிடைச்சிருக்கும், பாயாசம் கிடைச்சிருக்காது. பெண் அவரை முள்ளாக பார்த்தாள். கண்ணில் முள் மண்டுமோ? சாமநாதுவுக்கு அந்த புதரை பார்க்க முடியவில்லை. தலையை திருப்பிக் கொண்டு, எங்கே அந்த சமயக்கார படவா என்று கூட்டத்தை பார்க்க பாய்ந்தார். ஆனந்த பைரவியில் ஊஞ்சல் பாட்டை வாங்கி நாயனம் ஊதுகிறது. வாலாம்பால் பாடுகிற மாதிரி இருந்தது. நன்றி. மீண்டும் ஒரு கதையில் சந்திக்கலாம்.